நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா. மலையில் ஏற்றப்பட்ட ஜோதியை கண்டு பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தி பரவசத்துடன் கோஷம். ஆண்டுக்கு ஒரு முறையே காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் அண்ணாமலையார் காட்சியளிப்பு. பக்தி பரவசத்துடன் வழிபட்ட பக்தர்கள். திருவண்ணாமலை மகாதீப திருவிழாவில் 25 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம். பக்தர்களின் வருகையால் விழா கோலம் பூண்டது திருவண்ணாமலை. மகாதீபத்தை முன்னிட்டு மின்னொலியில் காட்சியளிக்கும் திருவண்ணாமலை. கழுகு பார்வை காட்சிகள் வெளியீடு. பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவலப்பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வலம். விண்ணை முட்டும் அளவுக்கு அரோகரா கோஷங்கள் எழுப்பி வணங்கினர். திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட மகாதீபம் 11 நாட்களுக்கு எரியும். சிவபெருமான் அக்னி பிழம்பாக காட்சியளித்தார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழா. லட்ச தீபங்கள் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு. திருப்பரங்குன்ற மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகாதீபம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தமிழ்நாடு மற்றும் காரைக்காலில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். வருகிற 17, 18ஆம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும். வட கடலோர மாவட்டங்களிலும் மிக கனமழை பதிவாகும் என்றும் பாலச்சந்திரன் தகவல். மாநிலங்களின் சுயமரியாதையை மீட்க ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைவோம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. கனமழையை கண்டு மக்கள் பயமோ பீதியோ அடைய வேண்டாம் என வேண்டுகோள். தாமிரபரணி ஆற்றில் சனிக்கிழமை காலை 1 லட்சம் கன அடி நீர் திறக்கப்படுகிறது. மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியர் இளம் பகவத் உத்தரவு. கடனா நதி ராமநதியிலிருந்து வினாடிக்கு 22,000 கன அடி நீர் தாமிரபரணி ஆற்றில் திறக்க முடிவு. தாமிரபரணி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க நெல்லை ஆட்சியர் கார்த்திகேயன் அறிவுறுத்தல். தென்காசி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடச் சென்ற அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் முற்றுகை. நெல்லை தென்காசி 4 வழிச்சாலை அருகே உயர்மட்ட பாலம் அமைக்க கோரி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. தென்காசி மாவட்டத்தில் நிவாரணங்கள் வழங்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படவில்லை. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. விருத்தாச்சலம் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அமைச்சர் சி.வே. கணேசனை மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக அமைச்சரிடம் வாக்குவாதம்.
மதுரை வில்லாபுரம் விமான நிலையம் செல்லும் சாலையில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழைநீர். போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் கழுகு பார்வை காட்சிகள் வெளியீடு. திருவள்ளூர் மாவட்டம் சித்தேரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீரால் போலிவாக்கம் தரைப்பாலம் மூழ்கியது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. தஞ்சாவூர் மாவட்டம் அன்னப்பன்பேட்டையில் கனமழையால் மூழ்கிய நெற்பயிர்கள். வயலில் இறங்கி அழுகிய நெற்பயிர்களை கைகளில் ஏந்தி விவசாயிகள் போராட்டம். கனமழையால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நிலச்சரிவு. கொண்டை வீசி வளைவில் ராட்சத மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. திண்டுக்கல் மருத்துவமனை தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததற்கு புகையால் ஏற்பட்ட மூச்சு திணறலே காரணம். போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டதால் நூற்றுக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் விரைவில் நல்ல முடிவு வரும். டெல்லியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. கனமழை மற்றும் வெள்ளத்தால் பயிர்கள் மூழ்கி பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். பல இடங்களில் நிவாரணங்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடையவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பல்லாவரத்தில் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் 2 பாக்டீரியாக்கள் இருந்ததாக சோதனையில் தகவல். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் பறிபோன 3 உயிர்களுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் என்ன பதில் சொல்லப் போகிறார் என அண்ணாமலை கேள்வி. தொடரும் கனமழையால் குற்றால அருவிகளில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி குற்றாலம் பகுதியில் நுழைய சுற்றுலா பயணிகளுக்கு முற்றிலும் தடை. திருப்பத்தூர் அருகே பயிர்க்கடன் தொடர்பான ஆவணம் வழங்க லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர். லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பு. திரையரங்க கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். அல்லு அர்ஜுனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது ஐதராபாத் உயர்நீதிமன்றம். எல்லா பழிகளையும் ஒருவர் மீது சுமத்துவது வருத்தமளிக்கிறது. நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக நடிகை ராஷ்மிகா கருத்து. தனது பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறிய அனைவருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் நன்றி. வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழக மக்கள் என அறிக்கை. சென்னையில் மூதாட்டியின் 10 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்த ஆட்டோ ஓட்டுநர். தந்தையை போலீசாரிடம் ஒப்படைத்த மகனுக்கு தாம்பரம் காவல் ஆணையர் பாராட்டு. சென்னை விமான நிலையத்தில் 1,75,00,000 ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். நூதன முறையில் கடத்தலில் ஈடுபட்ட ஊழியர் உள்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கேரளாவில் வேகமாக பரவும் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல். கோட்டயத்தில் உள்ள பண்ணை ஒன்றில் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தீவிர கண்காணிப்பு. செல்வராகவன் இயக்கத்தில் ஜி.வி. பிரகாஷ் நடிக்கும் புதிய படம்.
மென்டல் மனதில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. தன்னுடைய முதல் லைவ் சிம்பொனி ஆர்கெஸ்ட்ரா அடுத்த ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி லண்டனில் அரங்கேறுகிறது. இசைஞானி இளையராஜா அறிவிப்பு.